ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் இயல் 4 வந்து இந்த லெசன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உவே சாமிநாதர் இருக்கார் இல்லையா, ஸோ அவருடைய வரலாற்று இலக்கிய கட்டுரை இருக்கும். அந்த கட்டுரை பார்த்தீங்க அப்படின்னா உயிர் மீட்சி அப்படின்னு அந்த வரலாற்று இலக்கிய கட்டுரை இருக்கும். அதுலேருந்து ஒரு பாடமாக தான் வந்து இந்த லெசன் இருக்கும். ஸோ இந்த லெசன் தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், அதே மாதிரி ஒரு சுவடிகள்லாம் எப்படி இருந்து, எழுத்தாணிகள்லாம் என்னென்ன யூஸ் பண்ணியிருந்தாங்க, ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம இந்த லெசன்லாம் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3-4 டேபிள் கண்டென்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது டேபிள் பாக்ஸ் மாதிரி போட்டு அதில் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் நம்ம லெசனுக்குள்ளே, அந்த பாடத்துக்குள்ளே வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழைய காலத்தில் உபாத்தியாருடைய வீடே வந்து பள்ளிக்கூடமாக இருந்திருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன நேம் வச்சுருப்பாங்க அப்படின்னா குருகுலம் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அந்த உபாத்தியார் அப்படிங்கிற யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தான். ஸோ அவருக்கு இன்னொரு நேமும் இருக்குது, கணக்காயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆசிரியரை வந்து உபாத்தியார், கணக்காயர் அப்படின்னு 2 விதமாக சொல்லுவாங்க. அதே மாதிரி நூல், அவங்க படிக்கிற நூலை வந்து கணக்கு அப்படின்னு ஒரு நேம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உபாத்தியார் ஒன்றை சொல்ல அதை மாணாக்கர்கள் பலரும் சேர்ந்து சொல்வதை, ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முறை வைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மைத்தடவி புத்தகத்தை வாசிக்க தொடங்கும், அதாவது புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி மைத்தடவி அதை வந்து தொடங்குவாங்க. ஸோ அதை வந்து அஷ்ராபியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து பயிற்சி. அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா இருக்கும் அஷ்ராபியாசம் அப்படின்னா எழுத்து பயிற்சின்னு இருக்கும். இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மையல் ஆடல் விழா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மைத்தடவி புத்தகத்தை வாசிக்க தொடங்கினால் அந்த அஷ்ராபியாசத்தை வந்து மையல் ஆடல் விழா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மை பார்த்தீங்க அப்படின்னா வசம்பு, மஞ்சள், மாவிலைக்கறி இந்த மாதிரி பொருட்கள்லாம் போட்டு தான் அந்த மை வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம சிந்தாமணி அப்புறம் தமிழ் வீடு பாடல்கள் மூலிமா வந்து சொல்லியிருப்பாங்க. சிந்தாமணியில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஐயான் டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தமிழ் வீடு தூதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மஞ்சள் குளிப்பாட்டி மையீட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த மஞ்சள், வசம்பு, மாவிலைக்கறி, ஸோ இதை போட்டு அந்த மை செஞ்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அதை தான் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் உள்ள பாடங்கள்லாம் என்னென்ன இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் நிகண்டு, நன்னூல், காரிகை, தண்டி அலங்காரம், நீதி நூல். ஸோ இது எல்லாமே வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு பாடமாகவே வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கணிதம், நம்ம மேக்ஸ் இருக்கு இல்லையா, கணிதத்தில் வந்து கீழ்வாய் இலக்கம், மேல்வாய் இலக்கம், குழி மாற்று, இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு வாய்ப்பாடுகள் சொல்லுவாங்க. அதாவது இந்த முறையை வந்து அவங்க தலைகீழ் பாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வாய்ப்பாடு படிக்கிறத வந்து அவங்க தலைகீழ் பாடம் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இரட்டை துளையுள்ள ஏடுகளில் ஒரு துளையில் வந்து செம்பு கம்பியோ இல்லை மூங்கிற் குச்சியோ வந்து செதுக்கி கட்டுவார்கள். ஸோ இதை வந்து நாராசரம் அப்படிம்பாங்க. இது வந்து என்ன அப்படின்னா நம்ம ஏடுகள் இருக்கு இல்லையா, அதாவது சுவடிகள் இருக்கு இல்லையா, ஸோ சுவடிகளில் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதாவது செம்பு கம்பியோ இல்லை மூங்கிற் குச்சியோ வந்து கட்டுவாங்க. ஸோ அதுதான் வந்து நாராசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது எழுத்தாணி வகைகள். நம்ம சுவடிகளில் ஏடுகளில் எழுதுறாங்க இல்லையா, ஸோ அதோடைய எழுத்தாணி வகைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மடக்கு எழுத்தாணி, அப்புறம் வார் எழுத்தாணி, குண்டெழுத்தாணி, ஊசி அப்படின்னு பல வகைகள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுவடிகள் இருக்கு இல்லையா, அதை வந்து அதாவது சுவடிகள் வந்து ஒரு இடத்துல வச்சு அதை வந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்வாங்க இல்லையா, ஒரு பேக் மாதிரி இருக்கும். அதாவது இப்போ சொன்னோம்னா ஒரு பேக் மாதிரி இருக்கும். அந்த பேக்கில் வந்து சுவடிலாம் வச்சு அதை எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு அந்த பேக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுக்கு அந்த கருவிக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா தூக்கு. அதாவது சுவடிகளை வந்து வைப்பதற்கும் எடுத்து செல்வதற்கும் உபயோகப்படும் கருவின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து தூக்கு. அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இன்னொரு பேர் வந்து அசைன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விவாதம் புரியும் இருக்கு இல்லையா, அதாவது வாதம் புரியும் விவாதம்னு சொல்லுவாங்க. வாதம் புரியும் பழக்கம் வந்து பாடசாலையிலேருந்தே வந்து வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை தான் வந்து நன்னூலில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வினாதல், வினாவை விடுதல் என்றியவை கடனா குழியே மடநனிக்கு இயக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதாவது நம்ம வாதம் புரியும் பழக்கம் வந்து அந்த காலத்துலேருந்து பாடசாலைகளிலிருந்தே வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்திருக்கு அப்படின்னு வாதம்னா அதாவது கேள்வி கேட்குறாங்க இல்லையா, ஸோ அதுதான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசனை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் போடப்பட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.